ஸ்ரீமத் தேவி பாகவதம் சப்தம ஸ்கந்தம் 7வது ஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாயிருக்கிற ஏகத்ரிம்ஷோ அத்தியாய 31வது அத்தியாயம். அம்பிகை ஹிமவல் புத்திரியாயிட்டு உத்பவிக்கிறா. அதையாக்கும் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுறது. ஜனமேஜயன் வியாச பகவான் கிட்ட கேள்வி கேட்கிறார். பரீட்சித்தோடு புத்திரனாக்கும் ஜனமேஜயன் பரீட்சித்து தட்சகனோடு தம்சனத்தால அபமிருத்யு அடைஞ்சார். அந்த தட்சகன் கிட்ட பிரதிகாரம் செய்யறதுக்காயிட்டு ஜனமேஜயன் சர்ப்பசத்திரம் நடத்தினார். ஜனமேஜயனோடு அந்த யஜ்ஞத்தை சர்ப்பசத்திரம் அப்படிங்கிற யஜ்ஞத்தை நிப்பாட்டி அதிலேந்து ஜனமேஜயனை பின்திரிய வச்சு வியாச பகவான் தேவி பாகவதம் கேட்க வைக்கிறார். அதன்படி ஜனமேஜயன் நடத்தின தேவி யஜ்ஞத்தோடு பலமாயிட்டு பரீட்சித்துக்கு முக்தி கிடைக்கிறது. இதாக்கும் தேவி பாகவதத்தில் இருக்கிற ஸ்தூலமான கதை. அதுக்காயிட்டு இங்க நிறைய தேவியோட கதைகளை டீட்டெயில் ஆகிட்டு வர்ணிக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வியாச பகவான் கதைகளை சொல்ல சொல்ல ஜனமேஜயன் நடுவில் அவரோட டவுட்டுகளை கேட்டுட்டே இருக்கார். அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டே கதைகளை சொல்லின்னு இருக்கார். அம்பாளோடு திவ்யமான கதைகளை வியாச பகவான் வர்ணிக்கிறார். ஜனமேஜயனோட கேள்வியோடு கூடிட்டு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது. அதனால ஜனமேஜய உவாச்ச. 1வது ஸ்லோகம். धराधरादीशमौलावाविरासीत् परमः यदुक्तं भवदा पूर्वं विस्तरात् तद्वदस्व मे. टॉपमोस्ट மகாசக்தி பர்வதராஜாவான அந்த ஹிமாலயத்தோடு மேல உத்பவிச்சா அப்படின்னு நீங்கள் சொன்னேலே, அது எங்கிட்ட டீட்டெயில் ஆகிட்டு வர்ணிச்சு தாருங்கோம் அப்படின்னு ஜனமேஜயன் வியாச பகவான் கிட்ட சொல்றார். എന്നിട്ട് சொல்றார் 2வது ஸ்லோகம். கோவிரஜ்யேதமதிமான் பிபன் சக்தி கதாமிருதம் சுதாம் து பிபதாம் மிருத்யோ சனைதத் ஷிண்வதோ பவேத். சக்தி தேவியோடு அமிர்தம் மாதிரி இருக்கிற அந்த கதையை பானம் செய்யற ஆருக்காக்கும் கதை போரும் அப்படின்னு தோணும். அமிர்தம் பானம் செய்யறவாளுக்கு மிருத்யு சம்பவிக்கும். ஆனா இந்த அம்பிகையோடு கதையா இருக்கிற அமிர்தம் கேட்கிறவாளுக்கு மிருத்யு அப்படிங்கிறது உண்டாகவே செய்யாது. தேவலோகத்துல அமிர்தத்தை சேவிச்சுட்டு இருக்கிறவாளுக்காக்கும் அந்த தேவர்களுக்காக்கும் அவளோட சுகிருதம் முடிஞ்சானா அவளுக்கு அங்க இருக்க முடியாது. பூமியில தொப்பக்கடின்னு குதிச்சுடுவா. பூமியில பிறந்தானா பின்ன மரணம் அப்படிங்கிறது சுனிச்சிதம். ஆனா இந்த தேவியோடு கதை அப்படிங்கிற அமிர்தம் கேட்கிறவாளுக்கு மிருத்யு அப்படிங்கிறது உண்டாகாதே. வியாச பகவான் அதுக்கு பதில் சொல்றார். வியாச உவாச்ச. 3வது ஸ்லோகம். தன்யோசி கிருதகிருத்யோசி சிக்ஷிதோசி மகாத்மபி பாக்யவானசி அத்தேவ்யாம் நிர்வியாஜா பக்திரஸ்திதே. தேவியோடு கதைகளை கேட்கிற நீங்கள் ரொம்ப சுகிருதம் பண்ணினவராக்கும். உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாகும். மகாத்மாக்களிலேந்தெல்லாம் ரொம்ப ஒரு சிஷ்யத்துவம் கிடைச்சவராக்கும் நீங்கள். அதிர்ஷ்டசாலியாக்கும் நீங்கள். உங்களுக்கு தேவியில கபடமில்லாத பக்தி இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன் ஜனமேஜயா அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயனை கொஞ்சம் உயர்த்தி பேசுறார், அப்ரிசியேட் பண்றார். 4வது ஸ்லோகம். ஸ்ரீணுராஜன் புராவிருத்தம் சதீதேஹே அக்னிபர்ஜிதே
ഭ്രാന്ത ശിവസ്തു ബഭ്രാമ ക്വചിദ്ദേശേ സ്ഥിരോഭവത്. ജനമേജയ രാജാവേ, அந்த വൃത്താന്തം ഞാൻ ചൊല്ലറേൻ കേളുങ്കോ. സതിയോട് ശരീരം അഗ്നിയിലെ ദഹിച്ചോണ് പരമശിവൻ സ്ഥലകാല ബോധമില്ലാതെക്ക് അപ്പുറക്കും ഇപ്പുറക്കും അലஞ்சு തിരിஞ்சு നടந்தார். அதுக்கப்புறம் ഒരിടത്തില് സ്ഥിരമായിട്ട് വസിച്ചാർ. 5வது ശ്ലോകം. പ്രപഞ്ചമാനരഹിത സമാധിഗത മാനസ ധ്യായൻ ദേവി സ്വരൂപം തു കാലം നിന്നേസ ആത്മവാൻ. പ്രപഞ്ചത്തെ സംബന്ധിച്ച ചിന്തകളെ വിട്ടിട്ട് സമാധിയിലെ മനസ്സുറച്ചത് അവർക്ക്. ആത്മവാനായിട്ട് ദേവി സ്വരൂപത്തെ தியானிச்சுண்டு அவரு நிறைய காலம் அப்படி இருந்தார். 6வது ശ്ലോകം. സൗഭാഗ്യരഹിതം ജാതം ത്രൈലോക്യം സചരാചരം ശക്തിഹീനം ജഗൽ സർവം സാബ്ദിദീപം സപർവതം സ അബ്ദിദീപം അബ്ദിദ്വീപം സപർവതം. ചരാചരാത്മകമായിരിக்கிற 3 லோகமும் ஐஸ்வர்யமில்லாமாயி தீர்ந்தெடுத்து இவரோட தபசால கடலும் கரையும் மலையும் எல்லாம் ஒட்டுக்க இந்த பிரபஞ்சத்துல ஐஸ்வர்யமில்லாம ஆனோன்னு இந்த பிரபஞ்சத்துக்கே சக்தி இல்லாக்கி ஆயிடுத்து. 7வது ശ്ലോകം. ஆனந்த சுஷ்கதாம் யாதா சர்வேஷாம் ஹிருதயாந்தரே உதாசீனா சர்வலோகா சிந்தா ஜர்ஜர சேதசா. எல்லாரோடும் ஹிருதயத்துல சந்தோஷம் இல்லாம ஆயிடுத்து. எல்லா ஜனங்களும் எல்லா உயிரினங்களும் ரொம்ப டல்லாயிட்டா, ரொம்ப ரொம்ப யோசனையோடு கூடிட்டு மௌಢ்யமா உட்கார்ந்துட்டு இருந்தா. 8வது ശ്ലോകം. சதா துக்கோததௌ மக்னா ரோகக்ரஸ்தாஸ்ததா பவன் கிரஹாணாம் தேவதானாம் ச வைபரீத்யேன வர்த்தனம். எல்லா ஜனங்களும் எப்பவும் ஏதோ ஒரு துக்கத்துல முழுகிண்டு நோய்வாய்ப்பட்டு கிடந்தா. கிரகங்களும் தேவதைகளும் எல்லாம் அந்த சக்தி ஸ்வரூபமான சதீதேவியோடு அபாவத்தால விபரீத கதிகளாயிட்டு பவிச்சது. 9வது ശ്ലോകം. அதிபூதாதிதெய்வானாம் சத்யபாவான் நிருபாபவன் அதாஸ்மின்னேவ காலே தோ தாரகாக்யோ மகாசுரா. சதீதேவி இல்லாததால அதிபூதங்களாயிருக்கிற அதிதெய்வங்களும் விபரீதங்களாயிட்டு இருந்தது. அப்படி இருக்கிற காலத்துல தாரகன் அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு பெரிய அசுரன். 10வது ശ്ലോകം. பிரம்மதத்தவரோ தைத்யோ பவத்ரைலோக்ய நாயகா शिवौरसस्तु यः पुत्र सते हन्ता भविष्यति. பிரம்மாவிலேந்து வரம் கிடைச்ச தாரகன் அப்படின்னு பேர் இருக்கிற அசுரன் 3 லோகத்தோடும் அதிபதியாയി തീർந்தான். பரமசிவனோடு சக்தியிலேந்து உண்டாகிற புத்திரன் மட்டும்தான் அவனை கொல்ல முடியும் அப்படின்னாக்கும் பிரம்மா கொடுத்த வரம். பரமசிவனோடு சரீரத்திலேந்து உண்டாகிற புத்திரன் ஔரச புத்திரன் மட்டும்தான் உன்னோடு ஜீவனை பறிக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு அவனுக்கு வரவும் கொடுத்தார் பிரம்மா. 11வது ശ്ലോകം. இதி கல்பித மிருத்யு சதேவ தேவைர்மஹாசுரா சிவௌரசசுதா பாவா. சிவௌரசசுதா பாவாத் ஜகர்ஜனநாதஜ. இப்படின்னு தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிற பிரம்மாவால தாரகாசுரனோடு மரணத்தை விதி எழுதப்பட்ட அந்த மகா அசுரன் பரமசிவனுக்கு
அவரோட சரீரத்திலேந்து ஒரு புத்திரன் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு கர்ஜிச்சு அலறி அட்டகாசம் பண்ணின. 12வது ஸ்லோகம். தேன சோபத்ருதா சர்வே ஸ்வஸ்தானாத் பிரச்யுதாசுராः शिवौ रससुधा भावा चिन्तामापुर्दुरत्ययाम्. அந்த அசுரனால துரோகிக்கப்பட்ட தேவர்களெல்லாம் தேவலோகத்திலிருந்து ஓடிப்போனா பரமசிவனுக்கு அவரோடு ശരീരത്തിലേந்து ഉത്ഭവിച്ച ഒരു പുത്രൻ ഇല്ലാത്തതിനാല தேவர்களெல்லாம் இனி என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணினா. 13வது ஸ்லோகம். நாங்கனா சங்கரஸ்யாஸ்தி கதம் தத் சுத சம்பவ அஸ்மாகம் பாக்யஹீனானாம் கதம் காரியம் பவிஷ்யதி. சங்கரனுக்கு பத்னி இல்லை, பின்ன எப்படியாக்கும் புத்திரன் உண்டாகும்? அதிர்ஷ்டமில்லாத நம்மளோடு சத்ருஜயம் எப்படி சாதிக்கும் அப்படின்னு அவளெல்லாம் யோசனை பண்ணினா. 14வது ஸ்லோகம். இதி சிந்தாதுரா சர்வே ஜக்முர்வைகுண்ட மண்டலே சசம்சுர் ஹரிமேகாந்தே சஜோபாயம் ஜகாதஹ. இப்படி யோசனையோடு கூடி அவ எல்லாரும் வைகுண்ட லோகத்துக்கு போனா வைகுண்ட லோகத்துல கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு பகவான் ஹரிய ஸ்துதிச்சா பகவான் ஹரி அவளுக்கு எப்படியாக்கும் அந்த அசுரனை ஜெயிக்கணும் அப்படின்னு உபதேசம் கொடுக்கவும் செஞ்சார். 15வது ஸ்லோகம். குதச்சிந்தாதுரா சர்வே காமகல்பத்ருமா சிவா ஜாகர்த்தி புவனேஷானி மணித்வீபாதிவாசினி. நீங்கள் தேவர்களே எதுக்கு இப்படி கவலைப்பட்டு? மணித்வீபத்துல வாழற புவனேஸ்வரியான அந்த மங்கள ஸ்வரூபிணியாயிருக்கிற தேவி ஆக்ரகங்கள் எல்லாம் சாதிக்கிற கல்பவிருட்சம் அல்லவா? அந்த தேவிய உபாசிச்சா பாருமே உங்களோட காரியங்கள் எல்லாம் நடக்குமே, கேட்டதெல்லாம் கொடுக்கிற கல்பவிருட்சம் மாதிரி ஆக்குமே தேவி. 16வது ஸ்லோகம். அஸ்மாகமனயா தேவ ததுபேஷாஸ்தி நான்யதா சிச்சைவேயம் ஜகன்மாத்ரா கிருதாஸ்மத் சிச்சனாய ச. அஸ்மாகம் அனயாத் ஏவ ததுபேட்சா அஸ்தி ந அன்யதா. நம்மளோடு கவனக்குறைவினால നമ്മൾ அந்த தேவியை கவனிக்கலை, அல்லாதக்கு வேற விஷயம் ஒன்றும் இல்லை. ஜெகன்மாதாவா இருக்கிற தேவி நம்மளை ஒரு பாடம் படிப்பிக்கிறதுக்காகவும் இப்போ நம்மளை சிக்ஷிச்சிருக்கா அப்படின்னு தேவர்கள் எல்லாம் நினைச்சா. 17வது ஸ்லோகம். லாளனே தாடனே மாதோர் நாகாருண்யம் யதார்பவே தத்வதேவ ஜெகன்மாதோர் நியந்திரியா குணதோஷயோ. தடவி கொடுக்கறதையும் கொஞ்சத்தையும் அடிக்கிறதையும் ஒரு அம்மாவுக்கு குழந்தை கிட்ட ஒரு வித்வேஷமும் உண்டாகாது. ஏதாவது வித்வேஷம் இருக்குமா என்ன? அதே மாதிரிதான் குணதோஷங்களை கண்ட்ரோல் செய்யறா ஜெகன்மாதா. 18வது ஸ்லோகம். அவராதோ பவத்யேவ தனயஸ்ய பதே பதே கோவர சஹதே லோகே கேவலம் மாதரம் வினா. புத்திரனுக்கு அடிக்கடி தவறுகள் உண்டாகலாம், அம்மாவல்லாதக்கு உலகத்துல இந்த தவறுகள் எல்லாம் மன்னிக்கிற வேற ஆராதும் உண்டா அப்படின்னு பகவான் ஹரி தேவர்கள் கிட்ட கேட்டு இருக்கார்.
19வது ஸ்லோகம். தஸ்மாத் யூயம் பராம்பாம் தாம் சரணம் யாதமாச்சிரம் நிர்வ்யாஜயா சித்தவృత్யா சாவகாரியம் விதாஸ்யதி. அதனால கொஞ்சம் கூட டிலே பண்ணாதக்கி தேவர்களே நீங்கள் அந்த அதிபராசக்தியான தேவியை சரணம் பிராபிச்சுக்குங்கோ. எந்த ஒரு கபடவும் இல்லாதக்கி ஆத்மார்த்தமாயிட்டு சரணம் பிராபிக்கணும். உங்களோட மனசு தூய்மையாயிட்டு தேவியை நீங்கள் பஜிக்கணும். உங்களோட மனசுல இருக்கிற ஆக்ரகம் என்னவாக்குமோ அதை தேவி நடத்தி தருவள் அப்படின்னு பகவான் ஸ்ரீஹரி தேவர்கள் கிட்ட வைகுண்டத்துல சொன்னார். 20வது ஸ்லோகம். இத்யாதிஷ்ய சுரான் சர்வான் இதி ஆதிஷ்ய சுரான் சர்வான் மகாவிஷ்ணு ஸ்வஜாயயா சம்யுதோ நுர்ஜகாமாஷு தேவை சஹசுராதிவா. இப்படி தேவர்கள்கிட்ட எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு தேவர்களோடெல்லாம் அதிபனான மகாவிஷ்ணு மனைவியான லக்ஷ்மி தேவியோடு கூடிட்டு தேவர்களோடு கூடிட்டு அங்கே இருந்து கிளம்பினார். 21வது ஸ்லோகம். ஆஜகாம மகாசைலம் ஹிமவந்தம் நகாதிவம் அபவம்ஸ்ச சுரா சர்வே புரஸ்சரண கர்மினா. பர்வத ராஜாவா இருக்கிற அந்த ஹிமாலயத்துல வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாம் புரஸ்சரண கர்மத்துல முழுகினா. யதாவிதி பூஜாதி கர்மங்கள் எல்லாம் தேவர்கள் செஞ்சா. 22வது ஸ்லோகம். அம்பாயஜ்ஞ விதானஜ்ஞா அம்பாயஜ்ஞம் சக்ரிரே த்ரிதீயாதிவ்ரதான்யாசு சக்ரு சர்வே சுரா நிருபா. அம்பாயஜ்ஞ விதி தெரியறவா அம்பாயஜ்ஞம் செஞ்சா. தேவர்கள் எல்லாம் 3 விதங்களான விரதங்கள் எல்லாம் அனுஷ்டிச்சா. த்ரிதீயாதி விரதங்கள் அனுஷ்டிச்சா தேவர்கள். 23வது ஸ்லோகம். கேஜித் சமாதி நிஷ்நாதா கேஜித் நாமபராயணா கேஜித் சூக்தபரா கேஜித் நாமபாராயணோல்சுகா. சிலவா சமாதியில முழுகினா, ஒரு சிலவா தேவியோடு நாமங்களை சொல்லிண்டே இருந்தா, சிலவா தேவி சூக்தங்களை சொன்னா, வேற சிலவா நாமபாராயணம் செஞ்சுட்டே இருந்தா. 24வது ஸ்லோகம். மந்திரபாராயண பரா கேஜித் கிருச்சாதிகாரிணா அந்தர்யாகபரா கேஜித் கேஜித் ஞாசபராயணா. சிலவா புவனேஸ்வரி மந்திரங்களை ஜபிச்சா, சிலவா கிருச்ர சாந்திராயண விரதங்கள் எல்லாம் அனுஷ்டிச்சா. கிருச்ரம் சாந்திராயணம் இப்படி இருக்கிற விரதங்கள் எல்லாம் சிலவா அனுஷ்டிச்சா. சிலவா பிராணாக்னிஹோத்திரம் தொடங்கின அந்தர்யாகங்களை செஞ்சா, சிலவா ஞாசம் செஞ்சா. 25வது ஸ்லோகம். ஹ்ருல்லேகா பராசக்தே பூஜாம் சக்ருரதிந்திரிதாஹ இதி ஏவம் இத்யேவம் பஹுவர்ஷாணி காலோ அகாது ஜனமேஜயா காலஹா அகாது ஜனமேஜயா இத்யேவம் பஹுவர்ஷாணி காலோகாத் ஜனமேஜயா. ஹ்ருல்லேகா மந்திரத்தால ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு கூடிட்டு பராசக்தி பூஜை செஞ்சா செலவா. ஹே ஜனமேஜயா, இப்படி அநேகாயிரம் வருஷங்கள் கடந்து போச்சு.